ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தோசை தான் பண்ண போகிறோம். தோசைக்கு 3 விதமான சட்னி செய்ய போகிறோம். தேங்காய் சட்னி, கார சட்னி, கருவேப்பிலை சட்னி, 3 விதமான கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சட்னி பண்ண போகிறோம். தோசைக்கு மாவு அரைக்கிறது நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நான் லிங்க் உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனல்லையும் நிறைய தோசை ரெசிபி போட்டிருக்கோம். அந்த மாதிரி தோசையை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் தோசைக்கு முன்னாடியே மாவு உப்பு போட்டு கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம சட்னிக்கு தேவையானதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு கடைசியாக தோசை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுடலாம். அடுத்து தக்காளி, ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன். வரமிளகாய் ஒரு 4 வரமிளகாய் நான் போடுறேன். காரம் கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால தான். அடுத்து இந்த போல் 2 பல் பூண்டு, தேவையான உப்பு. இப்போ இதை அரைச்சிடலாம். தக்காளி சட்னி அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ தக்காளி சட்னி அரைச்சாச்சு. அடுத்து தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். கடைசியாக கருவேப்பிலை சட்னி அரைக்கலாம். ஒரு அரை முடி சின்ன தேங்காயில் ஒரு அரை முடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் அதிகமாக சேர்க்காதீங்க, கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1 பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, தேவையான உப்பு. இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நம்ம தக்காளி சட்னிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற தேவையில்லை, இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ தேங்காய் சட்னியும் அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா ஹோட்டல்லாம் நம்ம போய் சாப்பிட்றப்போ தேங்காய் சட்னி எப்படி கலராக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா. பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, மல்லித்தலையெல்லாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது, அதுக்காக தான். கம்மியாக சேர்த்துட்டாலே அந்த மனம் நல்லாயிருக்கும். இப்போ இதை பவுலில் மாற்றிடலாம். தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னிக்கு எப்போவுமே நம்ம தேங்காயை துருவி போட்டோம்னா அந்த கலர் நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் துண்டாக எடுத்து போட்டோம்னா அந்த அடியில் அந்த ஒரு மாதிரி ஓடு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஓடெல்லாம் இருக்கிறப்போ அந்த கலர் வேறு மாதிரி ஆயிரும். அதனால் துருவி போட்டு கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, குட்டியாக ஒரு வெள்ளை பூண்டு ஒன்று சேர்த்து அரைச்சிட்டோம்னா அவ்வளோ மணமாகவும் ருசியாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா அதே போல் இருக்கும். அடுத்து தேங்காய் சட்னி அரைச்சதுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலை சட்னி பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் ஏன் கருவேப்பிலை சட்னி பண்ணுறேன்னா, இந்த மிக்ஸி ஜார் கழுவ தேவையில்லை, அதை அப்படியே போட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம். இதே முதல்ல இதில் கருவேப்பிலை சட்னி அரைச்சிட்டு மறுபடியும் தேங்காய் சட்னி போட்டோம்னா ஓவராக க்ரீன் கலர் பச்சை கலர் ஆகிரும் இல்லையா, அதனால் லாஸ்ட்டில் கருவேப்பிலை சட்னி அரைச்சிக்கலாம். உங்களுக்கு கருவேப்பிலை சட்னி நிறையா வேணும்னா நிறைய ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நான் என் கையில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து கழுவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை சட்னிக்கு 1/4 மூடி தேங்காய், அரை மூடி தேங்காய் எடுத்து அதில் பாதி இதில் போட்டுக்கிறேன். பாருங்கள், கருவேப்பிலை உருவினதுக்கப்புறம் நம்ம கையில் கரெக்டாக ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை இருக்குது. எல்லாமே நம்ம பச்சையாக தான் சேர்த்துக்க போகிறோம். பெரிய பூண்டு பல்லாக இருந்தால் ஒரு 5-6 போட்டுக்கோங்க. சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 10 பல் போடுறேன் நான். கொஞ்சம் புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாய், பச்சை மிளகாய் 3 இல்லைன்னா 4 மிளகாய் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதை அரைச்சிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு அப்படிங்கிறதுனால இதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் பவுடர் உப்பு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா சும்மா ஸ்பூன் வச்சு கலந்துக்கிட்டிங்கன்னா போதும். கருவேப்பிலை சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், கருவேப்பிலை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. மூணு விதமான சட்னி அரைச்சாச்சு.
இப்போ வந்து நம்ம சட்னியை வந்து தாளிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தாளிப்பு கிடையாது, ஒரே தாளிப்பு தான். தாளிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இதில் கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, பொரிஞ்சதுமே கருவேப்பிலை. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேங்காய் சட்னியில் கொஞ்சம், அடுத்து கருவேப்பிலை சட்னியில் கொஞ்சம். இப்படி மூணுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டிங்கன்னா சரியாக போயிடும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக வந்து தாளிப்பு ஊற்ற தேவையில்லை. ஒரே தாளிப்பு பண்ணி மூணுக்குமே ஊற்றியாச்சு. மூணுமே 3 விதமான கலரில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எப்போயுமே ஒரு சட்னி வச்சு சாப்பிட்றத விட 2-3 சட்னி வச்சு சாப்பிடணுன்னு தான் ஆசைப்படுவோம். அது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான வேலை 3 சட்னி அரைக்கிறது. ரொம்ப சூப்பராகவும் இந்த இதுக்கு பதில் கருவேப்பிலை போட்டு அரைக்கிறதுக்கு பதில் நீங்கள் மல்லித்தலை கூட போட்டு அரைச்சிக்கலாம். அதே போல் இதில் வதக்கி கூட நீங்கள் அரைக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஒவ்வொரு விதமாக நீங்கள் சட்னி அரைச்சிக்கலாம். சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தோசை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஊற்றலாம். மேலே லைட்டாக எண்ணெய், நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை ஊற்றிக்கோங்க. இப்போ தோசை எடுத்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு இதில் திருப்பி போட்டு தோசை வேணும்னா திருப்பி போட்டுக்கோங்க. இல்லை அதுக்கு மேலே நல்லா மாவு வெந்துருச்சுன்னா இப்படியே எடுத்துக்கோங்க. சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தோசை ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இது தோசைக்கு மட்டும் இல்லை, இந்த சட்னி இட்லிக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பணியாரம் செஞ்சிங்கன்னா அதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சட்னி நல்லாயிருக்கும். இது போல் நீங்களும் 3 வகையான சட்னியும் தோசையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.